Hi friends, வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வேல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அடை தான். பருப்பு அடை நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்னும் பிடிக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு அடைனா ரொம்ப கனமாக இல்லாமல் மெல்லிஸாக ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம இட்லி அரிசி எடுப்போம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இது இட்லி அரிசி வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திங்கன்னா இது 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். 4 பேருக்கு ஒரு 3 அந்த மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா வந்து 4 கூட வரலாம். அதோட நம்ம 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2னா இது 1 பருப்பு அந்த மாதிரி 2க்கு 1 டம்ளர் அளவுக்கு மெஷர்மெண்ட்டு. 3/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, இது கடலைப்பருப்பு. அப்புறம் உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு வரா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். இந்த 3 பருப்பும் சேர்க்கும் பொழுது பருப்பு அடை செம்ம சூப்பராக இருக்கும். உளுந்து சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம உளுந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி 2ம் வந்து ஒரே நேரத்துக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஊற வைக்க போகிறோம். தனித்தனி அந்த மாதிரி கிடையாது. 2ம் வந்து ஒரே நேரத்தில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம், அதிகபட்சம்னா ஒரு 2.5 மணி நேரம். இப்போ காலையில் நீங்கள் அரைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 7:30க்கே ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி அரைச்சிக்குவோம். நல்லா 2 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். இல்லை 2.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு 3, 4 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கணும். நான் அதில் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நம்ம சேனலில் பொடி அரைச்சிருக்கேன், அந்த பொடியை கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் அதுதான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வந்து அரிசி அரைச்சி எடுத்துக்குவோம். அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா ஊற்றும் பொழுது நல்லா முருகலாக வரும். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக தான் அரைக்கணும். அப்புறம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு பருப்பு அரைச்சிக்கலாம். பருப்பு வந்து அரைக்கும் பொழுது இப்போ நம்ம வந்து மசாலா வடைக்கெலாம் அரைப்போம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி கொரன்னு அரைக்கணும். வடைக்கெல்லாம் எப்படி அரைப்போம், தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2ம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைனா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். காரம் பத்தலைனா கூட நீங்கள் தனி மிளகாய் தூள் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் அதிகம் சேர்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு வராது. ஸோ சேர்த்துக்கோங்க. இதில் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா ஆனியனும் தேங்காயும் தான். நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். அதோட வந்து தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ண தேங்காயும் இதோட நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு தேங்காயும் ஆனியனும் சேர்க்கும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடை எல்லோருக்கும் பிடிக்கும். எக்ஸ்ட்ராவே செஞ்சுருவோம். மாடியில் ஒருத்தவங்க கேட்பாங்க, ஸோ அவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக. இதில் வந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. அடைனா சில பேர் வந்து கொஞ்சம் கனமாக ஊற்றுவாங்க அடை. அப்படி பண்ணிங்கன்னா பசங்க அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முருகலாம் சுத்தியமாக ஊற்றணும். அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் கூட நல்லா சூப்பராக வரும். நல்லா சுத்தியமாக ஊற்றிட்டு நல்லா நெய் ஊற்றினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டுக்கு கொஞ்சம் நெய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் அந்த மாதிரி நெய் எதை ஊற்றிட்டு திருப்பி போட்டு சிம்மில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. சர்க்கரை வச்சுக்கலாம், இல்லை பொடி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் பொடி போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள்.